வெல்கம் டு ஐடிகே வித் பிரியா சேனல். நம்ம இன்னைக்கு இளந்தடி கல்வி மற்றும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், அதாவது ஐடிகே மற்றும் என்ஐஎல்பி வாலண்டியர்ஸ்களுக்கு அடுத்த கட்ட செய்தி ஒன்று வெளியே இருக்குது. இது வந்து மிக முக்கியமான ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கப்பா. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இளம் தேடி கல்வி 2.0க்கும் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தன்னார்வலருக்கும் ட்ரைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு பேட்சாக வச்சதில் எல்லா தன்னார்வலர்களும் சிறப்பாக ட்ரைனிங்கை வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதற்கு முதல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த கட்டமாக இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடிகே ஆப் அதை வந்து ஓப்பன் பண்ணி அட்டண்டன்ஸ் வந்து டெய்லி கரெக்டாக போடுறீங்களா, இல்லை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு லிஸ்ட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் டெய்லி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் உங்களுடைய ஆப் அட்டண்டன்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதாவது அடுத்த கட்டமாக என்ஐஎல்பி, அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தன்னார்வலர்களுக்கு ஆப் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஹெச்எம்ஓ இல்லை உங்களுடைய பிளாக் லெவலில் இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸோ உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக் பண்ண வருவாங்க. நீங்கள் வந்து அதற்காகவும் தயாராக இருக்கணும். உங்களுடைய கற்போர் மையத்தையும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றத நம்ம காட்டணும். ஸோ எல்லா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களும் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தன்னார்வலர்களும் எல்லாமே உங்களுடைய பணியினை சிறப்பாக செய்யுங்க. ஸோ இனி அப்டேட் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ, பாய்.